உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் டிஏபி குட்டி. என்னோட கூட வந்திருக்கிறவங்க வந்து மிஸ்டர் கோபிநாத், அவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி, அண்ட் மிஸ்டர் வைரமணி, அவர் வந்து டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி அசோசியேஷன். ஜெயமாலா வந்து அவர் வந்து ஷீ இஸ் அட்வைசர் டு அவர் ஆர்கனைசேஷன். அண்ட் நேரி ஷீ இஸ் த ஃபீல்ட் ஒர்க்கர் அண்ட் பிஆர்ஓ ஆஃப் அவர் அசோசியேஷன். ஸோ நாங்கள் தமிழ்நாடு உதவிக்கரம் சங்கத்து சார்பாக வந்து உதவிக்கரம்னு ஒரு பத்திரிகை நடத்தி வரோம். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வந்து முதலாக சென்னையில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த முதல் சங்கம். அதாவது 1983 ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சிறந்த சேவைகள்லாம் செய்து வரோம். அப்புறம் எங்களுடைய சங்கத்தினுடைய கிளைகள் பல்வேறு மாவட்டங்களில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் 1 lakh மெம்பர்ஸ் எங்கள் இதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்த்துமாங்க நீங்கள் அரௌண்ட் 1 lakh மெம்பர்ஸ் ஆர் என்ரோல் இன் அவர் அசோசியேஷன். ஸோ நாங்கள் வந்து உதவிக்கரம் டிவின்னு சொல்லிட்டு இப்போ அண்மையில் வந்து ஆரம்பித்தோம். அதாவது April 14th வந்து நாங்கள் உதவிக்கரம் டிவி சொல்லிட்டு இனாகரேட் பண்ணுறோம். அதாவது முதலாக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஒரு வெப் நியூஸ் சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஸோ இந்த உதவிக்கரம் டிவி மூலம் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறது எக்ஸ்போஸ் பண்ணலான் இருக்கோம். அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்கெலாம் யாரெல்லாம் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்கள பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்களையாவும் அரசாங்கம் என்ன சலுகைகள்லாம் செய்கிறாங்க, அரசாங்கத்தின் திட்டங்கள் என்ன, அதை வந்து லைவாக நம்ம பத்திரிகையில் வந்தாலும் வந்து ஒரு விஷுவல் மீடியாவில் இருக்கிறபோது குயிக் ரீச் இருக்குன்ற அளவில் நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார். இப்போ உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது நீங்கள் வந்து சிங்கிள் டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல்ஸ் பெரிய ஆர்கனைசேஷன் அந்த இதில் வந்து செக்ரட்டரியாக இருக்கீங்க. ஆரம்பித்து அதை நடத்திட்டு சிறப்பாக நடத்திட்டு வரீங்க. இப்போ கூட அண்மையில் கூட நீங்கள் வந்து இந்த எங்கள் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு நீங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க. லாஸ்ட் மந்தில் நடந்தது அந்த ஃபங்க்ஷன்ஸு. அதே போல் தொடர்ந்து வந்து நம்ம ஆவின் கோபிநாத் மூலம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷத்தை உங்களை மீட் பண்ணுறதில்ல. அண்ட் யூ ஆர் எ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அண்ட் நீங்கள் இந்த சிங்கிள் டீச்சர்ஸ் ஸ்கூல் இந்த சங்கத்தின் மூலம் நிறைய சேவைகள் செய்து வரீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சேவைகளை பற்றி நம்ம உதவிக்கரம் டிவிக்காக அவங்களுடைய சேவைகளை பற்றி நீங்கள் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார். இந்த ஓராசிரியர் பள்ளிங்கிறது இன்றைக்கு கிராமங்களில் இருக்குது. ரிமோட் கிராமங்களில் புவர் கிட்ஸுக்கு ப்ரைமரி எஜுகேஷன் கொடுக்குறோம். இன்னைக்கு நிதர்சனமான உண்மை என்னன்னா, அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த பள்ளிகளுக்கு மதிய உணவுக்கு மட்டும்தான் போகிறாங்க. அதற்கு பின்னால் வந்து ஆசிரியரும் அவங்களை பார்த்துக்கிறது இல்லை, குழந்தைகளுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. பிகாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே வந்து எக்ஸாம் கிடையாது. அதனால் யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. ரீசெண்டாக வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய கணிப்பு என்னன்னா, இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வார்த்தை தமிழிலோ இல்லை ஆங்கிலத்திலோ எழுதவோ பேசவோ படிக்கவோ தெரியாது. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கையெழுத்தை கூட போட தெரியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் மெனேஸ். இது காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பாதிக்கிற உலகத்தில் இந்த குழந்தைகள் வந்து போட்டி போட முடியாது. 6வது வகுப்பில் வந்து அவங்க வந்து போகிறப்போ, அப்புறம் 9வது எக்ஸாம் இது பண்ணுறப்போ அவங்களால போட்டி போட முடியாது. ஸோ நியர்லி 30% ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து பின்னாடி வந்து பெரியவனாகி கல்யாணம் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இருக்கணுங்கிறப்போ அவன் வந்து பெரும்பாலும் சமூக விரோத சக்திகளாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கிறது. இதுதான் நடக்கிறது. இன்னைக்கு நீங்கள் சமூக விரோத சக்திகளில் பெரும்பாலும் வந்து ட்ராப் அவுட் சில்ட்ரன் தான். ஸோ இவங்களுக்கு எப்படியாவது நம்ம வந்து அடிப்படை கல்வி, மாரல் எஜுகேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அருஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இதெல்லாம் என்ன பண்ணிடாது, சமயத்தோடு வந்து சேர்ந்ததா நினைச்சுட்டு எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. எல்லா இதில் நம்ம அந்த காலத்தில் வந்து படிச்சிருக்கோம். இப்போ இந்த குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி 2006
இந்த ஓராசிரியர் பள்ளிகளை கிராமங்கள் ஆரம்பிக்கணும். இது மற்ற மாநிலங்கள் இருக்குது, ஏக்கல் வித்யாலயான்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்களில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளவா இல்லை, சில இடங்கள் இருக்குது, கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்கள் சில இடங்கள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து தீவிரமாக கொண்டு போய் இதுவரைக்கும் 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 1250 ஸ்கூல்ஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 33,000 பசங்க வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம், சிலபஸ்ஸு, நோட் புக்ஸு, அப்புறம் வந்து யோகா எல்லாம், எவ்ரிதிங், டெஸ்க்கு எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு பள்ளிக்கும் ஆண்டொன்றுக்கு 75,000 ரூபா செலவாகுது. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் பட்ஜெட் இது. மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து எங்களுடைய சேவையை பாராட்டி அவங்களே வந்து கொடுக்குறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சுந்தரம் மோட்டர்ஸ் என்டையர் குரூப் இது பண்ணுறாங்க. இதே நேரத்தில் வந்து இந்த கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கும் ஓராசிரியர் பள்ளிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, டாய்லெட் கம் பாத்ரூம்ஸ், ஸ்வச் பாரத் அபியான் ப்ரோக்ராமில் வந்து டாய்லெட் கம் பாத்ரூம்ஸு எல்லா வில்லேஜஸ்லேயும் கட்டி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 1500 டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம். ஒரு டாய்லெட் 50,000 ரூபாய். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு குடிசையாக இருக்கும், ஆனால் இதுதான் காங்கிரீட் இதுவாக இருக்கும். நாட் ஓன்லி தட், அவங்களுக்கு வந்து தே கெட் ப்ரைடு, அவங்களுக்கு சொந்த ஒரு இது இருக்குன்னு. அவங்களுடைய ஹானர் ரொம்ப ரொம்ப முக்கியம். லேடிஸ் வந்து அவங்களுக்கு துணி மாத்திரத்து கூட அங்கே கிடையாது. கிராமங்களில் போனாலும் தெரியும், நம்ம இங்கே உட்காந்து எல்லாமே பேசுகிறோம். கிராமங்களில் போனால் 4 இதுதான் இருக்கும், கீத்து, அது நிறைய ஓட்டைகள் இருக்கும். அதில் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ அதனால இந்த கிராம மக்களுடைய ஒத்துழைப்பு இந்த 15 நாங்கள் 16th இயர் இது. ஆமாம், 2006ன்னா 16 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. அனதர் திங் வந்து என்னென்னா, அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாரம். இட்ஸ் வெரி மேஜர் ப்ராஜெக்ட் எங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து இது வரைக்கும் 95 லட்சம் செலவு பண்ணி இது பண்ணியிருக்கோம். அதாவது கோயில்களை ஒட்டின குளங்கள், ஏன்னா அதெல்லாம் வந்து சின்ன இதுவாக இருக்கும், பராமரிப்பு ஈஸி. கோயில் குருக்களை பார்த்துப்பாரு, யாரும் அசுத்தம் பண்ணாமல் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். அதுக்கு பெரிய பெரிய கார்பரேட்ஸு எல்லாம் இது பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அந்நிய பணம் வந்து வாங்குறதுக்கான அனுமதி எங்களுக்கு இருக்குது. எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து வருஷத்துக்கு 2-3 கோடி ரூபாய் எங்களுக்கு வருது. டோட்டலி டிரான்ஸ்பரண்ட் கார்பரேட் இது. இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில என்ஜிஓஸ்லாம் ஏனோ தானோன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. இந்த 1300 பள்ளிகளும் எப்படி நடக்கிறதுங்கிறதுக்கு ஒரு 40 களப்பணியாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்கோம். அவங்க அந்த ஆப் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ பசங்க வந்திருக்காங்க, என்ன கிளாஸ் நடக்குது, என்ன டீச் பண்ணுறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வந்து இது வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டர் இருக்குது. 5000 பேர் உட்காருவாங்க. அதில் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை பேட்சாக டீச்சர்ஸ் வருவாங்க. டீச்சர்ஸ் வந்து அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க அவங்களுடைய இது. இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, டிஸ்லெக்சியா இது ஐடென்டிஃபிகேஷன் எல்லா டீச்சருக்கும் தெரியும். இப்போ வந்து ஒரு பையன் படிக்கலைன்னா ஆமாம், அவங்க வந்து ஏன் படிக்கலை, என்ன ஏது, அவங்களுக்கு என்ன கோளாறு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த டிஸ்லெக்சியா அசோசியேஷன் வந்து இங்கே வந்து 40 டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது பேட்சாக. ஸோ இது வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு சமுதாய ஒரு பொறுப்புணர்வோட எந்த வித லாப நோக்கமும் பார்க்காம இது நடத்தப்படுறது. இது வந்து நிறைய பேர் பாராட்டியில் இது பண்ணிருக்காங்க. அவர் முன்னாடி இருந்த கவர்னர் ரோசையா அவர் பாராட்டி இது பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மோகன் ராவ் அவர் பாராட்டி இது பண்ணிருக்காரு. ஸோ திஸ் இஸ் தி செட்டப். இப்போ வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,500 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது. நாங்கள் ஒரு 1000-1200 தான் பண்ணுறோம். அதை இப்போ இன்னும் விரிவுபடுத்துறதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி செட்டப். ஸோ கிராமங்களில் வந்து எந்த வித ஜாதி பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பழக்க வழக்கம், ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட் மாரல் வேல்யூஸ். பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா, ஓராசிரியர் பள்ளிக்கு வரணும்னா அப்பா அம்மா காலை தொட்டு கூப்பிட்டு தான் வரணும். இது இஸ் அ மஸ்ட். அதே மாதிரி சரஸ்வதி வந்தனம் சொல்லிட்டு தான் பாடம் ஆரம்பிப்போம் நாங்கள். அதனால் ஒரு இது கிடையாது. லெசன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுடைய சிலபஸ். அதே நேரத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் 30-40 புக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்முடைய பெரிய தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், இந்த மாதிரி அதை குழந்தைகளுக்கு நம்ம கொடுப்போம். ஒவ்வொரு ரொட்டேஷனில் போகும்.
அதே மாதிரி இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளும் நாங்கள் என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணுறோம். அந்த கான்ட்ரரி இந்த 33,000 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு கூட கொரோனா கிடையாது. அது ஒன்று. இன்னொன்று, இந்த கிராம மக்களே என்ன சொல்கிறாங்க, கிளாஸ் நடத்துங்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கிடையாது, அவனுக்கு என்னென்ன ஒன்றும் புரியல, இப்போ பார்த்தாலும் வீட்டில் தான் உட்காந்துருக்கான். ஸோ அவங்கள கூப்பிட்டு நாங்கள் நடத்துங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இது. ஒன்லி திங் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ப்ரைமரி எஜுகேஷன் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கலன்னா ஒன்றும் கிடையாது. வசதி உள்ளவங்க வந்து கான்வென்ட்டுக்கு போகிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையே வேறு. ஸோ அதை இந்த ஓராசிரியர் பள்ளி வந்து இது பண்ணுறது. பெரிய பெரிய மெடிக்கல் கேம்ப்பு, கேன்சர் அவேர்னஸ் எப்படின்னா அப் டு மேமோகிராம் வரைக்கும் கொண்டு போகிறோம். நாட் ஜஸ்ட் லைக் தட் கேன்சர் அவேர்னஸ் கிடையாது. கேன்கேர் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு எங்களுதே இருக்குது. அங்கேருந்து பெரிய டாக்டர்ஸ் ஃப்ரம் அப்போலோ வராங்க எவ்ரி 15 days. எங்கள் ட்ரைனிங் சென்டர், அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அங்கே வந்து ஒரு கேம்புக்கு 100-150 பேர் வருவாங்க. ஒரு 10 பேருக்கு இதுன்னா வி டேக் இட் அப் டு மேமோகிராம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டு விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்குன்னு சில பெட்ஸ் இருக்குது. அந்த பெட்ஸில் வச்சு டாக்டர் ரமணன் இருக்கார், அவர் தான் கேன்சர் சீஃப் அப்பல்லோ. ஸோ அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. இப்போ ஒரு பையன் வந்து பீகார்லேருந்து ஒரு பையனுக்கு இது பண்ணுவோம், 5 லட்ச ரூபாய் செலவு, இன்னும் மொத்தமும் ஃப்ரீ. அது மாதிரி மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துகிறோம். அதே மாதிரி ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் வந்து ஹார்ட் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துறோம் 30 லட்ச ரூபாய். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணல அவங்களும் பண்ணிக்கலாம், பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப அதாவது உள்ள நுழைச்சி இவ்வளோ எதிர்பார்க்கல. சி யூ ஆர் டூயிங் எ வண்டர்ஃபுல் ஜாப். அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு என்ஜிஓ வந்து சிஸ்டமேட்டிக்காக ரன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நிறைய என்ஜிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மோடி ஒரு திட்டம் கொண்டு வந்தார். FCRAல வந்து ரிட்டர்னே ஃபைல் பண்ணாத கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ் ஹேவ் பீன் டீலிஸ்டட். ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து கோர்ஸ் கணக்கில் வந்து கார்பரேட்லாம் சொல்கிறாங்க கொடுக்குறாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது வேறு. யூ ஆர் வெரி ஓப்பன். ஸோ உங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன், அதாவது உங்கள் சிங்கிள் டீச்சர்ஸ் அசோசியேஷனை சிறப்பாக நடத்தி அதன் மூலம் கிராம மக்களுக்கு, அதாவது நீங்கள் சிட்டியில் உட்காந்து கிராமத்தில் சொல்லுவாங்க, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எங்களை பற்றி என்ன தெரியணுவாங்க. சிட்டியில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் இருந்து இந்த டைம் ஸ்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிராம மக்களுக்கு ஒரு டாய்லெட்ஸ், அதாவது இப்போ அவங்கள்ட்ட டாய்லெட் எங்கே போதும் ஒரு அவஸ்தைப்படுற பொழுது இது நீங்கள் வந்து அதை ஒரு நல்ல ப்ராஜெக்டாக எடுத்து சிறப்பாக செஞ்சீங்க. அப்புறம் இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கெல்லாம் வந்து ட்ராப் அவுட் இல்லாத படிக்கிறீங்க, நல்லா சிறப்பாக செஞ்சு ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ நாங்கள் வந்து இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்கள் ஆர்கனைசேஷன் மூலம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பெரிய அளவில் பண்ணணும்னு இந்த வருஷம் தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து இப்போது 73 ட்ரை சைக்கிள்ஸ் இது பண்ணியிருக்கோம். நான் என்னோடய வைஸ் பிரசிடென்ட்லேயே நான் பேசியிருக்கேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்முடைய ப்ராஜெக்ட்லேயே ஒன்றா சேர்த்துடணும். இப்போ எப்படி வந்து நம்ம குளம் வெட்டுறது, பாத்ரூம் கட்டி கொடுக்குற மாதிரி இதை இந்த வருஷம் சேர்த்தோம்னா இப்போ நான் பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்தியா டெவலப்மெண்ட் ரிலீஃப் அசோசியேஷன் அமெரிக்காவில் இருக்குது, அவங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வீல் சேர் என்னன்னு இருக்கு. அது தவிர நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணீங்கன்னா, சப்போஸ் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தணும், ஸ்பெஷலைஸ்ட் மெடிக்கல் கேம்ப், நான் வந்து ஜென்ரல் சொல்லலை, கேன்சர் அவேர்னஸ்ஸு, ஹார்ட் ப்ராப்ளம், அவங்களே அந்த ஹார்ட் லங் மிஷின் எல்லாத்தையும் இது ஈகோகிராம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தர் மெடிசன்ஸ் வரைக்கும் அது பண்ணுவோம். அது தவிர நீங்கள் ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் இருக்குது, இப்படி பண்ணணும் சார், இது வேணும் அது வேணும்னா நாங்கள் வி கேன் டெஃபினெட்லி கன்சிடர். அதில் ஒன்றும் இது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் அண்மையில் வந்து ஒரு 73 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்காக, அதாவது நாங்கள் உதயகிராம் சங்கத்திலேருந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி, அதாவது எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டம் சங்கத்தின் மூலமாக, அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டம் சங்கத்தின் மூலமாக அங்கே தேவைப்படும் வீல் சேர்,
மற்றும் இந்த ட்ரைசைக்கிள் இதுக்கெல்லாம் நீங்கள் முன் வந்ததுக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் சார். அப்புறம் வந்து என்னுடைய அதாவது மாற்றுத்திறனாளிகள் நம்ம சங்கத்தில் வந்து ஒரு 35 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பார்க்குறோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒகேஷ்னல் ட்ரைனிங், அதாவது அவனை வந்து சுய வேலை வாய்ப்புக்கு நம்ம வந்து தயார் பண்ணோம்னா நம்ம மிக சிறப்பாக இருக்காங்க. அதாவது அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் மூலம் அவனுக்கு வந்து ஒரு வங்கி மூலம் நம்ம வந்து ஒரு வங்கி கடனை வாங்கி கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பில் அவனை உருவாக்கணும்னா வருஷத்துக்கு இத்தனை பேர் நம்ம வந்து இவ்வளோ பேருக்கு நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா அது வந்து நீங்கள் அந்த ஆங்கிளில் கூட நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதாவது அவனுக்கு வந்து நம்ம உதவிகள்லாம் கொடுக்குறோம். கவர்மெண்ட்டில் வந்து 1000 ரூபாய் தராங்க, அது மாதிரி. பட் இருந்தாலும் வந்து அவனை ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், அவன் ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவனை வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் அவனை நம்ம உருவாக்கணுமானா கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கூட ஒரு செருப்பு தைக்கிறவனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தோம். அன்றைக்கி இப்போ உங்கள் நீங்கள் உதவின மீட்டிங்கில் அது வந்து போன வாரம் ஒரு 5000 ரூபாய் ஒரு பயிருக்கு கொடுத்தோம். இதில் ஸ்மால் லெவலில் அவனுக்கு வந்து இது பண்ணுறோம். அதே அது இல்லாமல் அவனை வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்க உங்கள் இடத்துல வந்து 5000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரியா நீங்கள் வந்து உங்கள் சிங்கிள் டீச்சர்ஸ் மூலம் மாற்றுத்திறனாளி ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஆரம்பித்து எங்களுக்கு உதவினீங்கன்னா ரொம்ப ஓகே. நாங்கள் வந்து வர இதில் மீட்டிங்கில் அந்த ப்ரப்போசல் வைக்கிறோம். அது தவிர வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தே நீட் பீப்புள். அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் செயின்ட் கோபாய் அவங்க ஆக்சுவலாக எங்கள்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒன்று நம்ம ஒத்துக்கணும் சார், அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். என்னுடைய இண்டஸ்ட்ரியில் 400 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 300 பேர் பீகார், ஒரிசா. ஏன்னா இவன் ஒர்க் பண்ணுறது இஷ்டமே கிடையாது எனக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து லாசன் டியூப்ரோ வேனை போட்டு எங்களை வச்சுட்டு 56 கிராமங்களில் போய் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10,000 கொடுக்குறோம், செகண்ட் இயர் 12,500, தேர்ட் இயர் 15,000 கொடுக்குறோம் அப்படின்னு இன்டர்வியூ பண்ணாங்க. ஆனால் ஒருத்தன் கூட ஜாயின் பண்ணது. காரணம் என்னன்னா அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து இப்போ ஒரு கொத்து வேலைக்கு எதுக்கு போனேன்னா எனக்கு 800 ரூபா கிடைக்குது, வேணும்னா போகிறேன், வேணான்னா உட்காந்துறேன். அவனுக்கு அந்த டிசிப்ளினுக்குள்ளே வர மாட்டேங்கிறான். அந்த மைண்ட் செட் அந்த மாதிரி. வேற பீகாரோ ஒரிசாவோ அவனுக்கு சர்வைவல். ஸோ அவனுக்கு சர்வைவல் அது. அவன் இங்கே வந்து சம்பாதிச்சுட்டு பாதியை வந்து ஊருக்கு அனுப்புகிறான். அந்த ட்ரெண்ட் இங்கே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்காங்க, வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இந்த பீகார் இவங்க இந்த கோவிட் இதில் போயிட்டாங்கன்னா எல்லாம் வில் கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில். அதனால வந்து அந்த அந்த ஒர்க் கல்ச்சரை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நான் நீங்கள் சொல்றீங்க மாற்றுத்திறனாளிகளில் குவாலிஃபைடாக இருந்து வில்லேஜாக இருந்ததுன்னா we can take them as teachers. அதில் ஒன்றும் இது கிடையாது. அது எங்கள்கிட்ட இருக்காங்க. அவங்க வந்து பிஏ பிஎட் படித்தவங்களாக. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு சர்ப்ரைசிங்லி எங்கள் சிங்கிள் டீச்சர் ஸ்கூலில் 75% of the ladies are graduate or post graduates. Because they don't want to go out of the village. அதனால வந்து டெப்த் ஆஃப் இது கிடையாது, வில்லிங்னஸ் தான். அதே மாதிரி உங்களில் டீச்சர்ஸ் யாராக இருந்தாங்க அந்த வில்லேஜ்னா தென் we need it. ஓகே. ஏன்னா இப்போ நாங்கள் இன்னொரு 70 ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோம். இந்த மே வெக்கேஷன் முடிஞ்ச உடனே 70 ஸ்கூல் சிதம்பரத்தில் ஆரம்பிக்கிறோம். இப்போ நாங்கள் சிதம்பரம், கோயம்புத்தூர், ராணிப்பேட் இது மாதிரி 10 மாவட்டங்கள், 11வது மாவட்டம் போகுது. அதுக்கு வந்து யாராவது ரெடியாக இருந்தாங்கன்னா தென் we can consider. So சூப்பர்வைசர் லெவலில் we can pay about 10,000 rupees to start with. வந்து we can take them. So I think ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து நம்ம உதவிக்கரம் டிவிக்காக பார்த்து கொண்டிருக்கிற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய சமூக அமைப்புகள் மற்றும் நல்ல உள்ளங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மெசேஜ் என்ன சார்? மெசேஜ் என்ன, மாற்றுத்திறனாளிகள் வந்து மனம் தளரக்கூடாது சார். கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சாருன்னா இன்னொரு கதவை திறக்கிறாரு. நீங்கள் ஹெலன் கெல்லர் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசிங் அச்சீவ்மெண்ட். அதனால வந்து ஊனம்ங்கிறது வந்து உடலளவில் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தளவில் இருக்கவே கூடாது. டெஃபினட்டாக நம்ம வந்து முன்னுக்கு வர முடியும்.
ஃபார் இன்ஸ்டன்ட் வந்து இப்போ ஆர்டிசம் சைல்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒன் ஆஃப் தி ஆர்டிசம் பையன் இஸ் த மோஸ்ட் டிமாண்டிங் வந்து இன்டீரியர் ஆர்கிடெக்ட் இன் சென்னை. ஆல் 5-star ஹோட்டல்ஸ் அவர் தான் பண்ணியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா டேலண்ட் இருக்கு. இந்த டேலண்ட்டை நம்ம வந்து இது ப்ராப்பராக சேனல் பண்ணணும். அதுக்கு அவங்களை டிஸ்கரேஜ் பண்ண முடியும். நம்ம எந்த காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது, குடும்பத்துலேயும் பேசக்கூடாது. ஏன்னா அது அவனுடைய தப்பு கிடையாது. இல்லை குறைபாடோடு பிறக்கிறது வந்து யாராவது வேண்டி கேட்டால் பிறக்கிறாங்க கிடையாது, இறைவனுடைய இது. ஆனால் அதை நம்ம பாசிட்டிவாக நம்ம மாற்றணும். பிகாஸ் சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருந்த இது அமர் சேவா சங்கம், ராமகிருஷ்ணன் இது மசில் டிஸ்ட்ராஃபி, அவர் இந்த வீல் சேர் சங்கர்ராமன் ஆடிட்டர். நாங்கள் பெரிய அளவில் கட்டடங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் சாரி டு இன்டர்வியூ சார், ராமகிருஷ்ணனுடைய மேரேஜை வந்து நான் தான் பண்ணி வச்சேன். லக்ஷ்மி இங்கே காட்டாங்குளத்தூர்ல இந்த ராஜாராம் அவர் இதில் லக்ஷ்மியை வந்து எங்கள் வீட்டில் தங்க வச்சு ராமகிருஷ்ணன் வர வச்சு ஆக்சுவலாக 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து சங்கர்ராமன் வந்து when he was a small child, when his father wanted to improve his son, அவர் என்ன பண்ணாரு, எங்களோட அலுவலகத்துக்கு கூட்டு வந்தார். சங்கர்ராமன் சிஏலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பையனை வந்து நீங்கள் சிஏ படிக்க வைக்கணும் அப்படின்னாரு. உள்ளே கூட்டு வாங்கன்னு. இல்லை அவனால் உள்ளே வர முடியாது, நீங்கள் வாங்கன்னாரு. காரில் போய் பார்த்தேன், அவர் உட்காந்துருக்காரு. ஸோ he finished his CA. Of course I should not boast myself as per my advice after my guidance and all. அப்புறம் வந்து நான் அந்த சங்கர்ராமனை வந்து அமர் சேவா சங்கத்தில் சேர்த்து விடுறதே நான் தான். ஐ டோல்ட் சங்கர்ராமன் யூஸ் யுவர் பிரெயின். அவருக்கு வந்து ஒரு அக்கௌண்டிங் பிரெயின் இதெல்லாம் இருந்தது. ஸோ ராமகிருஷ்ணனோட இணைஞ்சு இந்த அமர் சேவா சங்கத்தில் டெவலப்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கேன். அமர் சேவா நான் மெயின்ஸ் பெரிய, அதாவது பெரிய அளவில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது வந்து அவங்க ஸ்பைனல் கார்டு இன்ஜர்ட் பேஷண்ட்ஸுக்கு ஒரு வார்டு வச்சுருக்காங்க. அது எவ்ரி மந்த் நாங்கள் 1 lakh கொடுக்குறோம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸ்பைனல் கார்டு இன்ஜர்ட் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 நாள் 2 நாள் தான் அவங்க ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு கொடுப்பாங்க. வேற அமர் சேவா சங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து மனந்தளரில் 35 ஏக்கர்ல இருக்கு அந்த இடம். அதாவது சார் ராமகிருஷ்ண பத்தி சொல்லணும்னா என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஆக்சுவலா அவருக்கு வந்து கழுத்து சிரசு தான் அவருக்கு, பிரெயின் தான் அவருக்கு. ஸோ இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து திஸ் பீப்புள் கேன் கெட் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் வந்து ஈவன் யூ கேன் இது லயன்ஸ் வித் ராமகிருஷ்ணன் அவார்ட் ட்ரைனிங் கொடுக்குறா. வேரியஸ் ஸ்கில்ஸ், டெய்லரிங், பிரிண்டிங் எல்லாத்துலையும் ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே வேலைக்கு வச்சுக்கிறாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பிகம் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டர்ஸ் அங்கே. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணணும். பத்மஸ்ரீ கூட வாங்கினாங்க. ஆமாம், அவர் வாங்காத விருடே கிடையாது. அண்ட் கண்டினியூஸ், அதாவது கொஞ்சம் கூட மனசை தளர மாட்டார். இந்த முந்தானா வந்து ஃபோர்சர் கேர் இது ஆரம்பித்தார். நாங்கள் மேஜர் டோனர், நான் இங்கேருந்து வர்ச்சுவல் இதில் தான் இது பண்ணணும். ஸோ உங்களுடைய மெசேஜ் டு த டிஃபரெண்ட்லி ஏபிள் என்னன்னா எல்லாரும் ராமகிருஷ்ணன் சங்கராமன் போல மனம் தளரக்கூடாது. இன்னொன்று என்னன்னா நல்ல உள்ளங்கள் இருக்கு சார், அதை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்றும் இன்னைக்கு வந்து இது இல்லை. என்னுடைய பாலிசி சொன்னீங்கன்னா we have to give back to the society. There is no point, nobody neither you are not going to take the money. We have to leave it. Better give it to the deserving people. And it is our duty. When the society has given you such a life, then you have to be gratitude and give back to the society. That is my message. In whatever the இது 10 ரூபாயா இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம், ஆனால் நம்ம இது பண்ணணும், கொடுத்துட்டே இருக்கணும். பகவத்கீதை சொல்கிற மாதிரி கொடுக்கறதுல தான் இன்பம். The pressure is in giving. So that is the message. ரொம்ப நன்றி சார். நம்ம வந்து இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட அவருடைய
பிஸி டைமில் அவர் வந்து ஆர்பி கிருஷ்ணமாச்சாரி சார் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அவருடைய பிஸி டைமில் நம்ம உதவிக்கரம் டிவிக்காக டைம் அலாட் பண்ணி அவருடைய கருத்துக்களையும் நேரம் நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்காக அவருக்கு உதவிக்கரம் டிவி சார்பாக உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். செக் திருப்பி ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இல்லை அந்த திருப்பி